காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஏன் மச்சான் ஒரே ஜாலி தான் போல. ரெண்டாவது நாளே ரெஸ்ட் ரூம் கண்டது. நாளைக்கு என்னடா பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணு தோணுதுடா, என்கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் நீ செம்ம அடி வாங்கிட்டு போற. யாராம கூப்பிடுற? என்ன ஐஸ்கிரீம் பாப்பா வேணும்? சேமியா ஐஸ்கிரீம். இப்பெல்லாம் யாருமா சேமியா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிடுறது? இல்லையா? இருக்குமா, எப்பவாவது யாராவது 1-2 பேர் வாங்குவாங்க. முந்திதாமா சேமியா ஐஸ்கிரீம், பால் ஐஸ்கிரீம் இதெல்லாம் தேடி தேடி வாங்குவாங்க. இப்ப எல்லாம் சும்மா கொடுத்தா கூட அதெல்லாம் வாங்குறது கிடையாது. பழச மறக்க கூடாதுல அண்ணே. அதுவும் சரிதான். சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொஞ்சம் பெரியவங்க. அவங்க எங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிடிக்குங்கிறதுக்காகவே வாங்கி கொடுப்பாங்க. ஓ, பழைய ஞாபகமா? இருமா எடுத்து கொடுத்துட்றேன். ஆமாண்ணே, அவங்க அப்பா கூட பெரிய பிசினஸ்மேன். ஆமா, நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம பல்ல காட்டுற? இப்பவும் என் அம்மு பழசெல்லாம் மறக்காம அப்படியே ஞாபகத்துல வச்சிருக்கா பாத்தியா? என் தங்கச்சிய நினைச்சு பெருமையா இருக்குடா. அவன் லவ் டெவலப் பண்றதுக்காக லவருக்கு 10 சவரன் 20 சவரன்ல எல்லாம் செயின் போடுறான். எது? அதான்டா, லவருக்காக 10 சவரன் 20 சவரன்ல எல்லாம் நகை செஞ்சு போடுறான். எவன் செஞ்சு போட்டான் அப்படி? இல்லடா, உலகம் அப்படித்தானே போயிட்டு இருக்கு, செஞ்சு போடுறாங்க. அப்படி செஞ்சு போட்டே அவங்கள ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஆனா என் தங்கச்சி இன்னும் நீ வாங்கி கொடுத்த சேமியா ஐஸ்கிரீமே மறக்கல பாத்தியா? அத நினைச்சு ஒரு அண்ணனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இந்தாமா புடி. ரொம்ப தேங்க்ஸ் நே. சூப்பரா இருக்கு. அது எப்படி நே? இன்னும் பழைய டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கு. இப்ப எல்லாம் எல்லா இடத்துலயும் பழைய டேஸ்ட்ல கிடைக்கிறது இல்லமா. ஏன்னா இனியாக்கு இல்லம்மா, அவளுக்கு வேண்டாம், சளி பிடிக்கும். ஏண்டா, நீ உண்டியல இருந்து எடுத்து இனியாக்கு வாங்கி கொடுத்தது அவளுக்கு மறந்து போயிருக்கோன்னு நினைக்கிறியா? இப்போ பொண்டாட்டிய நினைச்சு உனக்கு பெருமை கம்மியா இருக்குமே. ஏன்னா உன் தங்கச்சிய நினைச்சு உனக்கு பெருமையா இருக்கு. நீ வாங்கி கொடுத்த சேமியா ஐஸ்கிரீமா உன் பொண்டாட்டி மறந்துட்டாள்னா அடங்குடா. சரியான எவ்வளவு? 20 ரூபாய் கொடுமா. சாம், 20 ரூபாய் கொடுத்துறேன். 20 ரூபாய்ப்பா கொடுத்துரு. அண்ணே, யாரோ வாங்கிக்கிட்ட ஐஸ்கிரீம்க்கெல்லாம் நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமா இல்ல. தோ என் எதிரில நிக்கிறான்னு எனக்கு பெரியப்பா மாதிரி ஒருத்தன், அவன் தான் அந்த பொண்ணோட அண்ணா. அவன்கிட்டயே வசூல் பண்ணிக்கோங்க. தம்பி 20 ரூபாய்ப்பா. ஒரு நிமிஷம் அண்ணே. ஐயோ அண்ணே, என்னமோ மறந்துட்டியா? உன் பாக்கெட்ல தான் பர்ஸே இல்லையே. எது பர்ஸே இல்லையா? ரூபாய் இல்லாம தான் ஐஸ்கிரீம் வாங்குனியா? இருங்க இருங்க அண்ணே, உங்களுக்கு 20 ரூபாய் தானே, நான் எப்படி இப்ப வாங்கி தரேன்னு மட்டும் பாருங்க. ஏனே, பர்ஸ் மறந்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு தானே இனியாவை எடுத்துட்டு வர சொன்னேன். இப்பதான் உன் கையில காசே இல்லையே. உன் பிளான் எனக்கு புரிஞ்சுட்டுடி. நான் காசு கொடுத்து நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? இருடி, உன்னை எப்படி சுத்தல விடுறேன்னு மட்டும் பாரிப்போம். அண்ணே, ஸ்கேனர் இருக்குதானே? ஆமாப்பா, ஜிபே வச்சிருக்கேன். இப்ப எல்லாம் ஜிபே இல்லாம ஏதாவது ஒரு இடத்துக்கு போக முடியுமா? 1 ரூபாய் நான்லாம் ஜிபேல போட்டு விட்டுறேன்னு சொல்லிடுறாங்க. ஜிபே இல்லாம பொழப்பு நடத்த முடியாதேப்பா. மச்சான் ஜிபே வச்சிருக்காராம், போட்டு விட்டுரு. ஜிபே? ஐயோ அண்ணே, உன் பர்ஸுக்குள்ள தானே போன் இருந்தது. மச்சான் மறந்துட்டேன்டா சொல்றதுக்கு. பர்சுக்குள்ளதான் போன் இருந்து. எப்படா பொண்ணுங்கள மாதிரி பர்சுக்குள்ள போனை வைக்க ஆரம்பிச்சா? இப்பல இருந்துதான்டா. இல்ல பொண்ணாவே மாறிட்டு வரியா? டேய், பர்சுக்குள்ள சேஃபா இருக்கும்ல, அதனால பர்சுக்குள்ள போனை வச்சிருந்தேன். சூப்பர், பிரமாதம். ஏமா, இப்படி எத்தனை பேர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க? வாங்குற மாதிரி வாங்கி கடக்கடான்னு வாய்க்குள்ள வச்சிட வேண்டியது, அப்புறம் காசு தராமா ஐயோ பர்ஸ் இல்ல போன் இல்லன்னு ஏமாத்த வேண்டியது. ஐயோ, உங்களுக்கு 20 ரூபாய் தானே, நான் கொடுக்கறேன். இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. 20 ரூபாய் தராமா இந்த இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது. டேய், என்னடா ஜாலியா இருக்குல்ல பாக்குறதுக்கு? டேய், என் தங்கச்சி என்னமோ ஏமாத்துக்கார பொண்ணு மாதிரி ஒரு 20 ரூபாய்க்கு வந்தாலும் இந்த பேச்சு பேசுறாரு. நீ என்னடானா, என் கையில காசு இருந்திருந்தா நான் கொடுத்துருப்பேன். அவன் கையில தானே. இருடா இரு. அண்ணே, இப்ப ஹோட்டல்ல போய் ஒரு கஸ்டமர் காசு இல்லாம சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகுதான் அவங்க கையில காசு இல்லைன்னு கடைக்காரருக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்க? மாவாட்ட விடுவாங்க. இப்போ காசு இல்லாம உங்ககிட்ட இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு இருக்க அந்த பொண்ணு, உங்களால ஐஸ்கிரீம்க்கெல்லாம் மாவாட்ட வைக்க முடியாது. இப்ப அந்த பொண்ணு கிட்ட வர காசு இல்ல, அது வர வாயில வச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏப்பா, இப்படி 10 பேர் 20 ரூபாய் வச்சு தராம விட்டாங்கன்னா நானும் பாவம் பார்த்து போட்டுன்னு விட்டான். ஏன் பொழப்புல எல்லாம் பண்ணுவலாம். அதான் அது ஓகே தான். இப்போ காசு தராம ஐஸ்கிரீம வாங்கிட்டாங்க, அவங்களோட அண்ணன் கிட்டே காசு இல்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க? வேற என்னப்பா பண்றது? என் தள்ளு வண்டியை தள்ளிட்டு இந்த ஊரு ஃபுல்லா கொண்டு போய் எனக்கு பதிலா என் வியாபாரத்தை பார்த்து காசை மட்டும் எண்ணி என் கையில வச்சுட்டு போனா போதும். என்னமா ரெடியா? மச்சான், இப்ப பாருங்க, பழைய சேமியா ஐஸ்கிரீம் என்ன
பால் ஐஸ்கிரீம்ல இருந்து கலர் ஐஸ்கிரீம் வரைக்கும் ஞாபகம் வரேன் பாரு. அண்ணே என் பக்கத்துல நின்னுட்டு இருக்காரே இந்த பையன் யார் தெரியுமா? அடா அந்த பையன் யாரா இருந்தா எனக்கு என்னமா, எனக்கு தேவை 20 ரூபாய். எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்கன்னு தெரியலையே. ஐயோ ஏதோ யோசிச்சிட்டா போலயே. அண்ணே ரொம்ப பெரிய பிசினஸ்மேன், அரசு பத்தி தெரியுமா? அரசு தெரியுமேமா, கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட ஒத்த புள்ளதான் இவரு. அடா அந்த பெரிய பிசினஸ்மேன் அரசோட பையனா இவரு? அட ஆமாண்ணே, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன், அவரோட பையன் தான் இவரு. என்னப்பா ரொம்ப பெரிய பிசினஸ் மேனோட பையனா இருக்க? கையில போன்ல ஒரு 20 ரூபாய் இல்லையா? கூட வந்த பொண்ணுக்கு ஒரு 20 ரூபாய் செலவு பண்ண மாட்டேங்கிறேனா? நாளை பின்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு எப்படியாக்க 2000 40,000 செலவு பண்ணுவேன்? சரியான கேள்வி. அது மட்டும் இல்லனே, இந்த கம்பெனியோட எம்டி இருக்கார்ல, அதான் இந்த விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த கம்பெனில தான் நாங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்கு 20 ரூபாய் நான் வாங்கி தரது பெரிய விஷயம் கிடையாது. என் ஆபீஸ்க்குள்ள போனேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, 20 ரூபாய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனா நாளை பின்ன யாராலையும் நீங்க பாதிக்கப்பட்ட கூடாதுல்ல. நானா என்னமா சொல்ற? ஐயோ இவர் இந்த கம்பெனியோட எம்டி வாங்குற அளவு salary வாங்குறாரு. எப்படி லாக்ஸ்ல இருக்கானே? இது லாக்ஸ்னா லட்சம், லட்சக்கணக்குல இருக்க சம்பளம். அப்புறம் அண்ணே, எங்க பாட்டி இருக்குல்ல, எங்க பாட்டிமா கிட்டதான் இவருக்கு பொண்ணு பாக்குறதுக்கு இவரோட பயோடேட்டால இருந்து போட்டோ வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சொந்தக்கார பொண்ணாமா நீ? ஆமா அண்ணே, சின்ன வயசுல இருந்தே ஒண்ணுக்குள்ள ஒண்ணாதான் பழகிட்டு இருக்கோம். அதனால எச்சி கைய கொண்டு காக்கா விரட்ட மாட்டாரு. எது நானா? ஐயோ ஏமா அழுறா? இல்லண்ணே, நான் சொந்தக்கார பொண்ணு, 20 ரூபாய் எனக்கு தராம நட் ரோட்ல என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இத கூட என் பிஞ்சு மனசு பொறுத்துக்கான். ஆனா நாளை பின்ன இவரை நம்பி ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு 1 கிலோ வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டா கூட ஒன்னே ஒண்ணு வாங்கி கொடுத்து அந்த பொண்ணோட வாயை மூடிடுவாரு. வரப்போற பொண்ணை நினைச்சுதானே எனக்கு வருத்தமா இருக்கு. அடடா ஆமா. தயவு செஞ்சு உங்க ரிலேட்டிவ்ஸ்ல ஏதாவது பொண்ணுங்களுக்கு இவரோட போட்டோ வந்துன்னு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடாதுங்க. நிப்பாட்டு. 20 ரூபாய் தானே, நானே குடுக்கறேன். குடுப்பா. இவ்வளவு பணக்காரனா இருந்துட்டு 20 ரூபாய்க்கு கூட வந்த பொண்ணை வண்டி தள்ள விடலான்னு பாக்குறேன். நாளைக்கு ஒன்னு நம்பி வர பொண்ண எப்படி கண்கலங்காம பாத்துக்க போறேன்னு தெரியல. வர 20 ரூபாய்க்காண்டி நட் ரோட்ல விட்டுட்டே நான் அடிச்சிருவா போல இருக்கேன். இந்தாங்கண்ணே, இதுல 2000 ரூபாய் இருக்கு. ஐயோ 20 ரூபாய் தான்ப்பா. 20 ரூபாய் வச்சு ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய் ஆகும். எப்படியும் ஒரு 4-5 மாசம் இதுதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு அட்வான்ஸா வச்சுக்கோங்க. அடா உங்களை நம்பி இதுல ஒரு கடையை போட்டுடலாம் போல இருக்கே. ஐயோ அண்ணே, அவ்வளவு காசை வாங்கி பாவத்தை சம்பாதிக்காதுங்க. ஏண்டி? என்னமா? அப்புறம் பின்ன கடன் அண்டை முறிக்கும். நாளை பின்ன உங்க ரிலேட்டிவ்ஸ் பொண்ணு யாரையாவது இவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ மீன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2000 ரூபாய் ஐஸுக்கு 20 ரூபாய் போனாலும் மீதி 1980 ரூபாய் உண்டுலாம். நீங்க பாக்கி கொடுக்காத கோவத்தை மனசுல வச்சு உங்க சொந்தக்கார பொண்ண கொடுமைப்படுத்திட்டாருன்னா? அடா நாங்க தான் இவருக்கு பொண்ணே கொடுக்க போறது இல்லையே. தெரியாம எப்படியோ அமைஞ்சிட்டுனா என்ன பண்ணுவீங்க? வெறும் 1980 ரூபாய்க்காக உங்க பொண்ணு வாழ்க்கையை நாசப்படுத்த போறீங்களா? ஐயோ இல்லம்மா, இருப்பா, நான் மீதியை கொடுத்துடுறேன். என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாடி. இருக்கு உனக்கு. மாமா சோமான்னு கூப்பிட்டு சோப்பு போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, வாய் அடைச்சு உடைச்சிருவேன். இதாப்பா உன் பாக்கி பணம் 1980 ரூபாய். ஹாய் சைஸ் ஐஸ்கிரீம். டேய், உன் பொண்டாட்டி இப்ப வருவாளா வரமாட்டாளா? ஏய் இசை, என்ன கம்பெனி முடிகிற டைம் ஐஸ்கிரீம் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? ஆமா, ஐஸ்கிரீம் கொடுத்து தான் எம்ப்ளாய்ஸை வீட்டுக்கு அனுப்புவீங்க பாத்தியா? வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க நீ வேற. ஏண்டி எனக்கு வாங்கல? உனக்கு சளி பிடிக்குமால? சளியா? ஆமாமா, உனக்கு சளி பிடிச்சிருமா? உனக்கு சளி பிடிச்சா உன் புருஷன் ரொம்ப கவலைப்பட்டுருவான்ல. ஆமா குல்ஃபி, நீ தானே சொல்லுவ. ஆமா, அது நம்ம 3 பேரும் அப்ப வெளிய வரும்போது ஐஸ்கிரீம் யாராவது கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா வேணுமான்னு கேப்பீங்க. ஸ்டாஃப் பார்த்து சிரிச்சிருவாங்க. இன்னொன்னு எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்ல, அதனால சாக்கு போக்கு சொல்லுவேன் கொஞ்சம் ஷை ஆகி. நல்ல ஒய்ஃப்டா உனக்கு. எது எதுல எல்லாம் ஷை ஆகுதுன்னு பாத்துக்கோ. இப்பதான் அவ கம்பெனி குடுக்கறாள. அந்த வழியா தான் குல்ஃபி போனாரு. நம்ம கார்ல போகும்போது புடிச்சிடலாம். அந்த அண்ணன் இனிமே டெய்லி இந்த டைமுக்கு இந்த இடத்துல வர சொல்லணும். ஹோம்வொர்க் நோட்லாம் ஸ்டாஃப் ரூம்ல சப்மிட் பண்ண சொல்லிருந்தேன். எத்தனை பேர் சப்மிட் பண்ணல? எல்லாருமே சப்மிட் பண்ணிருக்கமே. இல்லையே, யாரோ ஒருத்தங்க சப்மிட் பண்ணல. லஞ்ச்லயும் செக் பண்ணனே. மேம், ஷிபு இன்னைக்கு லீவு. ஓ ஆமால. சரி வித்யா, கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன். இதானே லாஸ்ட் பீரியட். பெல் அடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்ன ஞாபகப்படுத்து. அதுக்கப்புறம் நீ ஸ்டாஃப் ரூம்ல போய் எடுத்துட்டு வந்துரு. சரி மேம். அது எப்படி சார்? ஒரு ஸ்டூடெண்ட எந்த வாத்தியாரங்களும் அடிக்க கூடாதுன்னு கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்க. ஸ்கூல் படிக்க பிள்ளைங்களே அடிக்க கூடாது. நீங்க என்னடானா காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. அதுவே என் மருமகன் ஏற்கனவே எம்எஸ்சி வேற காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு உடம்பு முடியாத பையன், மனசு வேதனைப்பட்டு
கூட படிக்க பிள்ளைகள் கிண்டல் பண்ணியதே தாங்க முடியாம தான் இந்த காலேஜ்ல இருந்து வெளியே வந்தான். ஏதோ உங்க காலேஜ்ல படிச்சான், நல்ல ஃபியூச்சர் இருக்க நம்பிதான் உங்க காலேஜ்ல கொண்டு சேர்த்தான். சார் கொஞ்சம் பொறுங்க, பேசிக்கலாம். என்ன சார் பேசிக்கலாம்? அந்த அம்மா வர சொல்லுங்க. அத்தனை பிள்ளைகள் முன்னாடியே அடிச்சிருக்க அந்த அம்மா. எங்க பிள்ளை மனசு நொறுங்கி காலேஜ் மேல இருந்து குதிச்சா நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா? சொல்லுங்க சார். கொஞ்சம் பொறுங்க, நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். என்ன கூப்பிட்டு விசாரிப்பீங்க? பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்தா நீங்களே தனியா கூப்பிட்டு தான் விசாரிப்பீங்க. ஹலோ, ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க போலன்னு தான் அமைதியா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சார் அதெல்லாம் விடுங்க சார். எங்க முன்னாடி அந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிங்க. எங்களுக்கு ஒண்ணுல அந்த அம்மா மன்னிப்பு கேட்கணும். அப்படி முடியாதா வேலையை விட்டு துரத்திடுங்க. ரெண்டுல ஒண்ணு பண்ணாதான் என் பிள்ளை இந்த காலேஜ்ல படிப்பான். அப்படி இல்லையா உங்க காலேஜ் பத்தியே இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகளை எல்லாம் அடிச்சு கொடுமைப்படுத்தி தப்பான முடிவெடுக்க வைக்காவன்னு நோட்டீஸ் போட்டு ஒட்டுவேன். அதுக்காக எல்லாம் உங்க முன்னாடி விசாரிக்க முடியாது. எப்படி விசாரிக்கணுமோ எங்களுக்கு தெரியும். ஹலோ, வாங்க மேம். வரதெல்லாம் இருக்கட்டும், உடனே சேர்மன் கேபினுக்கு போவீங்களாம். கிளாஸ் போயிட்டு இருக்கு, இந்த நேரம் எப்படி? கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு சேர்மன் கூப்பிட்டா போக மாட்டீங்களா? எதுக்கு? எதுக்கா? ஷிபோட மாமாவா அம்மாவா வந்திருக்காங்க. ஓ அப்படியா, ஓகே. கொஞ்சம் கூட பயம் இல்லாம அப்படியா ஓகேங்கிறா. வித்யா மேம், இந்த சம் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நீ போர்ட்ல எழுதி போடு. ஒரு சின்ன டிஃபரெண்ட் தான், எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. முடியலைன்னா நான் வந்து சால்வ் பண்றேன். ஓகே மேம். நான் வரதுக்கு டைம் ஆச்சுன்னா ஸ்டாஃப் ரூம்ல போய் ஹோம்ஒர்க் நோட் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரு. ஓகே மேம். இந்த விஷயம் கொஞ்சம் பெருசாயிட்டு போலயே. அப்படிதாண்டி எனக்கு தோணுது. அவன் இன்னைக்கு வராததும் நேற்றுக்கு எல்லாரும் முன்னாடி அடிச்சாங்கல்ல, அதான் அசிங்கப்பட்டுட்டு வரலன்னு நினைச்சேன். ஆனா பேரண்ட்ஸை கூட்டு வந்திருக்கான். சுஷ்மி மேம் கூட்டத்துக்கு பிறகு கூட மித்ரா மேம் முகத்துல ஒரு சின்ன கலவரம் கூட இல்ல. கொஞ்சம் கூட அவங்க பயப்படவே இல்ல. கொஞ்சம் கூட பயப்படலைன்னா நேற்றுக்கு அப்பாவே வேற என்னமோ பண்ணிருப்பான். இருக்குமோ? எனக்கும் அப்படிதான் தோணுது. இவங்க தப்பா அடிச்சிருந்தா இவங்க தானே லீவ் போட்டிருக்கணும். தைரியமா சார் கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டாதான் போறாங்களே. சரி ஓகே, நான் போர்ட்ல எழுதி போட்டுடுறேன். எப்படியும் உன்னை பார்த்து தான் நாங்க காப்பி பண்ண போறோம். ஏன் நீ ட்ரை பண்ணாதான் என்னவா? எப்படி ட்ரை பண்ணலாம், சால்வ் ஆக மாட்டேங்குது. பொடி சார். நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? இல்ல, சுஷ்மி மேம் தான் நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க. சார் அதான் வந்துட்டாங்கல்ல. பொண்ணு கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா இருந்தா அப்படியே மூடி மறைச்சிருவீங்க போல. ஹலோ, யார் முன்னாடி நின்னு பேசுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. எங்க பிள்ளை இங்க படிக்கிறதுனால, நீங்க முதலாளிங்கிறதுனால உங்களுக்கு அடங்கி போனேன்னு ஏதாவது இருக்கா? இங்க நீங்க அடங்கி போனேன்னெல்லாம் இல்ல, நான் தான் விசாரிக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் பேசுறதுக்கு கூட டைம் தராம உங்க பாட்டுக்கு லபலபான்னு பேசிட்டே போனீங்கன்னா என்ன உங்க பக்கத்து நியாயத்தை மட்டும் தான் நாங்க கேட்கணுமா? அவன் என்ன பண்ணான்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ என்ன பண்ணா, உன்னை எதுக்கு அடிச்சாங்கன்னு இப்ப சொல்லு. என்ன அவன்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? அடிச்சது உண்மை, அந்த அம்மாட்ட கேள்வி கேளுங்க. பையனை பெத்தவங்க அமைதியா நிக்கிறாங்க. பையனோட மாமான்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கீங்க. நான் பேசுறதுக்கு கூட எனக்கு டைம் தர மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்காக என்ன தேடி வரணும்? எதுக்கு அடிச்ச? அவன்கிட்ட கேளுங்க. ஏன் ஷிபு, உன் அம்மா நிக்கிறாங்க, மாமா நிக்கிறாரு, எதுக்கு அடிச்சேன்னு சொல்லிரு. எனக்கு என்ன சொல்றதுக்கு பயமா? ஒரு வாரமா எனக்கு உடம்பு சரியில்லை. சோ கிளாஸ் ரூம்ல கொஞ்ச நேரத்துக்கு மேல உட்கார்ந்தாலே வாமிட் வந்த மாதிரி இருந்தது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு கேட்டதுக்கு பிறகு கூட அவங்க பெர்மிஷன் தரல. ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருந்தது. அதான் டெஸ்க் மேலேயே தலை வச்சு கொஞ்சம் படுத்துட்டேன். அதுக்குன்னு கிளாஸ் கவனிக்கல அடிச்சாங்க. இதுக்கு அடிச்சா? லூசு, உன் கோவத்தை எதுல கொண்டு காட்டுறேன்னு அறிவில்லையா? நானே சமாளிச்சிருப்பேன். நான் கூப்பிடாமலே இங்க வந்து நிக்க. இப்ப நான் என்ன பதில் சொல்லணும்? நீ கூட என்ன நம்பல. வளர்ந்த பிள்ளைங்களும் அடிக்கிறது மித்ராக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அப்படிப்பட்டவன் அடிச்சிருக்கானா? வேற ஏதாவது இஷ்யூவா இருக்குமா? என்ன சார், உங்களுக்குள்ளே பேசி எங்களை சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டுலான்னு பாக்குறீங்களா? ஒரு பொம்பளை இவா ஒரு ஆம்பளை பையனை கை நீட்டி அடிச்சிருக்கா. பொம்பளையா? ஹலோ, மரியாதையா பேசினா பேசுங்க. நான் இது வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரையும் கை நீட்டி அடிச்சது கிடையாது. ஆனா சில ஜென்மங்களுக்கு வாயால பேசினாலும் புரிய வைக்க முடியாதுன்னு அடிச்சேன். ஆமா அடிச்சேன், நான் தான் ஒத்துக்கிறேன்ல. அதுக்காக மன்னிப்புலாம் கேட்க முடியாது. சார் பாத்தீங்களா, அந்த பொம்பளை உங்க முன்னாடியே எப்படி பேசுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க சார், ஆடு மாட பேசுற மாதிரி எல்லாம் என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதுங்க. இங்க நான் ஸ்டாஃப், என்ன மதிச்சா நானும் மதிப்பேன், அது யாரா இருந்தாலும் சரி. இவ்வளவு பேசுறாள்னா இவன் ஏதோ பெருசா பண்ணிருக்கான். ஏதாவது பொண்ணுங்களை ரொம்ப கிண்டல் பண்ணிருப்பானோ? இவங்களை வெளியே அனுப்பிட்டு கேமரா செக் பண்ணாதான் என்ன நடந்ததுன்னு தெரியும். அந்த அம்மா அடிச்சிருக்கு, அதே ஒத்துக்கிட்டாச்சுல. ஒன்னில் அதை மன்னிப்பு கேட்க வைங்க. அப்படி இல்லையா காலேஜ் விட்டே துரத்தி அடிக்க வேண்டியதானே. ஒரு ஸ்டாஃப் இல்லைன்னா வேற ஸ்டாஃப் உங்களுக்கு இல்லையா? நீ கிளாஸுக்கு போ. நான் எதுக்கு போனோம்? லாஸ்ட் பீரியட் ஆயிடுச்சு, என்னால எல்லாம் கிளாஸுக்கு போக முடியாது. அது மட்டும் இல்ல, இவங்களை சஸ்பெண்ட் பண்ணாதான் நாங்களும் அமைதியா போவோம். ஓ அப்படி வரியா? நீ கிளாஸுக்கு போ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேலதான் தப்புன்னா நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். என்ன சார், நான் தான் சொல்றேன்ல, அவனை கிளாஸுக்கு போக சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஏதாவது சமரசம் பேசி எங்களை அனுப்பி விட்டுலான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க சார்,
இங்க நீங்க மட்டும் பேசுறதுக்கெல்லாம் என்னால இடம் கொடுத்து பேசிட்டு இருக்க முடியாது. உங்க சைடுல உள்ள நியாயத்தை மட்டும் தான் நான் கேட்கணும்னா உங்க பையனை காலேஜுக்கு அனுப்ப வேண்டாம். அதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அவனை கிளாஸுக்கு போக சொல்லுங்க. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ கிளாஸுக்கு போறியா இல்லையா இப்போ? போறேன். ஆனா அவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணாம விடக்கூடாது. வாங்க மாமா, வெளியே உட்காருங்க. நீங்க வெளியே உட்காருங்கம்மா, நான் இப்ப வந்துடுறேன். நீ கிளாஸுக்கு போ. ம். அம்மாடி ஒரு நிமிஷமா. என்னதான் மேம் நடந்தது? உங்க பையன் தான் சொல்றானேம்மா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட கேக்குறீங்க? நல்லா தெரியுது மேடம், உங்ககிட்ட ஏதோ பெரிய அளவுல பிரச்சனை பண்ணிருக்கான். நானும் இவன் இன்னைக்கு திறந்தவான் நாளைக்கு திறந்தவான்னு ஒவ்வொரு நாளும் பார்த்தா இவன் திருந்துற மாதிரியே இல்ல. பெரிய பெரிய பொறுக்கி பையனுங்களுக்கு கூட எல்லாம் சேர்ந்து நல்லா படிக்கிற பையன் மேடம். ஆனா சேரக்கூடாத கூட்டங்களுக்கு கூட எல்லாம் சேர்ந்து அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு அவனுக்கு நல்லதுன்னு இதெல்லாம் தெரியலாம். இன்னைக்கு பண்ற அநியாயத்துக்கான கூலியெல்லாம் திருந்தி வாழ தொடங்கும் போதுதான் கண்ணு முன்ன வந்து விழாம். சொல்லுங்க மேடம், உங்ககிட்ட என்ன பண்ணான்னு தெரிஞ்சாலாவது. மாமன்காரன் இருக்கான்ல, பாதி செல்லம் அவன் கொடுக்கறதான். இவன் திருந்துற மாதிரி எல்லாம் இல்ல. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. சும்மா கிளாஸ்ல பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டே இருந்தானா. இவன் கிண்டல் பண்ணதான் பிள்ளைங்க அழுதுட்டு இருந்தாங்க. அதான் கோவத்துல அடிச்சிட்டேன். 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே இவன் கிளாஸ் டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு என் பிள்ளை நானே அடிச்சதுலன்னு கேட்க போனேம்மா. அன்னைக்கு தடுக்காம விட்டுருந்தேன்னா இன்னைக்கு இப்படி வளர்ந்து நின்றுக்க மாட்டான். அன்னைக்கு தடுத்தேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தங்க கிட்டயா தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் இல்ல. நல்ல பையனா வருவான். எங்கம்மா, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க என்னமோ சொல்றீங்க. அவன் தங்கச்சி எவனாவது கிண்டல் பண்ணா தெரியுதுல, போய் மண்டையை உடைச்சிட்டு வருவான். ஆனா அடுத்த பிள்ளைங்க வாழ்க்கைனா, அடுத்த பிள்ளைங்களும் ஏதோ ஒரு அண்ணனோட தங்கச்சி தானே, ஏதோ ஒரு தாய்க்கு பிறந்த யாரோ ஒரு அம்மாவோட பிள்ளை தானே. அது இவனுக்கு புரியாண்டாமா? நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன். ஒரு பிள்ளைல பார்த்தா விடியது கிடையாது. எல்லா பிள்ளைகளையும் ஏதாவது கிண்டல் பண்ணியது, கைய பிடிச்சி இழுக்கது. என் பொண்ணை நான் பொத்தி பொத்தி வளர்க்குற மாதிரி தானே மத்தவங்களும் அவங்க பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. இவனால ஏதாவது பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா அந்த பாவத்தை என் பொண்ணை சேர்ந்து தானே சுமக்கிற மாதிரி ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. எதெങ്കിലും செய்தி பேப்பர் வளையோ இல்ல டிவிலயோ பார்க்கும்போது இவனாலையும் ஏதாவது பிள்ளைக்கு ஏதாவது அநியாயம் நடந்துருமோ அப்படின்னு மனசெல்லாம் பதறதுமா. இவன் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது நல்லா படிப்பான். ஆனா கொஞ்சம் சேட்டை ஜாஸ்தி. அப்ப டீச்சர்ஸ் அடிக்காங்கன்னு என் பிள்ளை அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? எனக்கே ஒத்த பையன். ஒரு நாள் அடிச்சு வளர்த்ததுலன்னு போய் நிப்பேன். அன்னைக்கு படிச்சு கொடுக்க டீச்சர்ஸ சத்தம் போட்டேன். அன்னைக்கு தடுக்காம விட்டுருந்தா இன்னைக்கு நான் தலை குனிற மாதிரி நிலைமை வந்திருக்காது. அன்னைக்கு தடுத்தேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தங்க முன்னையா தலை குனிஞ்சு நிக்கிறேன். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா, அவன் மாறுவான். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்க பிள்ளை மாறுவான். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. சார் வந்த உடனே கூப்பிடுவாரு. சரிங்க மேடம், உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் இல்ல ஏதாவதுன்னா மன்னிச்சிருங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்ல. நீங்க போய் உட்காருங்க. என்னல இவன் கிளாஸுக்கு வந்திருக்கான், மேம் காணோம். ஒருவேளை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்களோ? குருவத்தான் அதுக்கெல்லாம் விடாதே. நிஜமாவே இவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பானோ? வழக்கமா அவனுக்கு சர்டிபிகேட் தானே கொடுப்பேன். ஓகேமா, லிசன். என் மேம் வந்துட்டாங்கடி. ட்ரை பண்ணீங்களா? ஏதாவது சந்தேகம் வந்துதா? இல்ல மேம், சால்வ் பண்ணிட்டான். குரு சார், என்ன எதுக்கு சார் அடிக்கிறீங்க? எந்திரிச்சு வெளியே வாடா. சார், எந்திரிச்சு வாங்குறேன். ஐயோ சார், சத்தம் போடாதுங்கம்மா, இப்ப வந்துடுறேன். என்னலான்னு என்கிட்ட கேக்குறேன். நேற்றுக்கு மேம் அடிச்சாங்க. இப்ப குருவத்தான் வந்து அடிச்சதும் பத்தாதுன்னு இழுத்து வெளியே கூட்டு போறாரு. அவன் தான் உன் சைடாச்சே. அசிங்கமா பேசினேன்னு வச்சுக்கோ, வாயை உடைச்சிருவேன். நான் தான் சொல்றேன்ல, இவன் ஏதோ பண்ணிருக்கான். அம்மா, மேம் அடிச்சதுக்கு மட்டும் அவங்க அப்படிதான் இப்படிதான் நிறைய சொன்னியே. இப்ப உங்க அத்தான் பொத்தானே அடிச்சிட்டு போறாரு. அதுவே இழுத்து வர கூட்டு போறாரு. இப்ப என்னம்மா சொல்ல போற? இவன் என்ன பண்ணான்னு நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு நாளைக்கு சொல்றேன். என்ன செஞ்சிருப்பான்? ரொம்ப யோசிக்காத, மூளை சுருங்கிரும். குரு சார், இவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பட்டவங்களுக்கெல்லாம் 4 இல்ல 40 போட்டாலும் திருந்தாதுங்க. எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அதுவும் ஆபீஸ்க்கு ஃப்ரெண்ட்ல விட்டு அடிக்கிறீங்க. அவன் ஏதாவது தப்பான முடிவெடுத்தா? எது இவனா? இவன் தப்பான முடிவெடுக்க போறானா? ஏண்டா டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி அசிங்கமான வேலையை பார்த்திருப்பேன். சார், நான் படுத்துதான் இருந்தேன். படுத்துட்டு இருந்தியா? இன்னும் 4 போட்டேன்னு வச்சுக்கோ, மொபனா 40 நாளைக்கு எந்திருக்க மாட்டேன். உன் லட்சணம் மண்ணாங்கட்டி எல்லாம் கேமராவே தெளிவா சொல்லிட்டு. ஏண்டா டேய், அசிங்கமா இல்ல? உன் பக்கத்துல நின்னது யாருன்னு கூட உனக்கு தெரியல. இவ்வளவு கேவலமானவனா நீ? என்ன சார், விட்டா என் மேலேயே பழைய தூக்கி போட்டுருவீங்க போல இருக்கு. ஒரு ஸ்டாஃபுக்கு ஸ்டூடெண்ட் முன்ன எப்படி நிக்கணும்னு தெரியணுமா தெரிய வேண்டாமா? குரு விட்டு ப்ளீஸ். என் மேலதானே தப்பு. நான் கவனம் இல்லாம நின்றுக்க கூடாது. ஆக ஒரு பொண்ணு கவனம் இல்லாம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிட்டா நீ போய் தடவிடுவ. குரு
சொல்லுடா ஒன்னதானே கேக்குறேன். சார் முதல்ல என்கிட்ட கேக்குறத விட்டுட்டு அவகிட்ட கேள்வி கேளுங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட் முன்னாடி எப்படி நிக்கணும்னு ஒரு அறிவில்ல? அப்போ உங்க அம்மாவோட சாரி விளக்குனாலும் இப்படிதான் பண்ணுவியா? என்ன கோவம் சுருன்னு ஏறுதா? உங்க ஸ்டாஃப் கிளாஸ் எடுக்கும்போது எப்படி நிக்கணும்னு பாடம் எடுத்து அனுப்புங்க. குரு எனக்கு அசிங்கமா இருக்கு குரு. அசிங்கப்படுத்தாம இதோட விடுறியா? நான் தான் கவனம் இல்லாம நின்னுட்டேன். ஏய் வாய மூட்ரி. ஒரு பொண்ணை நடுரோட்ல ரேப் பண்ணியே போட்டிருந்தாலும் இவனுங்க எல்லாம் போட்டோ வீடியோ தான் எடுக்க போவானுங்களே தவிர உயிருக்கு போராட்டிட்டு இருக்க நிலைமையில காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவேன்லாம் பார்க்க மாட்டானுங்க. அமிர்தா கிட்ட சொல்லி இவனுக்கு உடனே டிசி ரெடி பண்ண சொல்லு. குரு டிசியா? உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா என் லைஃப்ல நான் பார்த்தது இல்லடா. இப்படிப்பட்டவனை என் காலேஜ்ல படிக்க விட்டுருவனா? குரு இதுக்கு தான் உன்கிட்ட நான் இதை சொல்லவே இல்ல. நீ கிளாஸுக்கு போ. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேக்குறான்ல சொல்லு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவனை போய் கிளாஸுக்கு அனுப்ப சொல்ற? கொஞ்சம் கூட அறிவில்ல உனக்கு? உன்கிட்ட இப்படி அசிங்கமான வேலை பார்த்திருக்கான். என் காலேஜ்ல எனக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களையும் இவன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு முழு நேரம் சிசிடிவி ஆன் பண்ணி வச்சுட்டு லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நீ கிளாஸுக்கு போன்னு சொல்றேன்ல. டேய் டேய் என்ன மித்ரா, யாருக்கு இறக்கம் காட்டணும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அவனுக்கு போட்ட அடியை உன் கண்ணத்துல போட்டு கண்ணாடி. ஸ்கூல் முடிகிற டைம். உங்களுக்கு வேற ஒர்க் இருக்கால, நீங்க போங்க. எல்லாம் ஓகேமா? நம்ம யார் மேல பரிதாபப்படுறான்னு யோசிச்சுக்கோ. என்ன எதுக்கு இப்ப முறைச்சிட்டே நிக்கிற? ஓங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ, கண்ணெல்லாம் படுத்துறோம். அறிவிருக்காடி உனக்கு மக்கு. நான் பேசிட்டே நிக்கிறேன், உன் பாட்டி கிளாஸுக்கு அனுப்பிட்ட. அந்த அம்மா கிட்ட என்ன பதில் சொல்ல போற? எந்த அம்மா கிட்ட? ஷிபோட அம்மா கிட்ட. அழுதுட்டே நின்னாங்களே. நீ ஷிபோட அம்மாவை பத்தி மட்டும் யோசிக்கிறேன். நான் இங்க படிக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸோட அம்மாங்களை பத்தியும் யோசிக்கிறேன். இவன மாதிரி ஒருத்தனை நான் என் லைஃப்லயே பார்த்ததுல. நேத்துக்கு அடிச்சா இன்னைக்கு எனக்கு உண்மை தெரிஞ்ச உடனே இப்படி பேக் அடிக்கிறேன். நான் மட்டும் இல்ல குரு, இங்க எல்லா டீச்சர்ஸுமே அவங்க ஸ்டூடெண்ட் அடிக்கிறதுக்கு கை ஓங்கினாலும் அடிச்சாலும் ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுறதா யாரும் விரும்ப மாட்டாங்க. நான் ஒரு ப்ரொஃபசர். என் ஸ்டூடெண்ட் மார்க் அடிப்படையில நல்ல ரேங்க் வாங்கி பாஸ் பண்றதை மட்டும் நான் விரும்பல, வாழ்க்கையிலையும் பாஸ் ஆகணும்னு தான் நான் விரும்புறேன். வாழ்க்கையிலையும் பாஸ் பண்ணி விடுறது தான் ஒரு நல்ல டீச்சரோட வேலையே. ஏண்டி பைத்திய மாதிரி பேசிட்டு நிக்கிறேன்? நல்லதோ கெட்டதோ இப்படியே இவன் வெளியே போனா இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகணும் உங்களுக்கு தெரியுமா? நல்லதோ கெட்டதோ நான் கிளாஸ் கவுன்சிலரா என்கிட்ட ஸ்டூடெண்டா வந்திருக்கான். இனி என் பொறுப்பு. என் ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாலும் சரி, படிப்புல மட்டும் ஃபர்ஸ்டாவும் வாழ்க்கையில ஒஸ்டாவும் வெளியே போறத நான் விரும்பல. நேத்துக்கு நான் அடிச்சேன், அது வேற. ஒரு ஆம்பளை நீ மொரட கணக்க இப்படி தூக்கி போட்டு அடிக்கிற. அவனால யாருக்கு எந்த பாதிப்பும் வராம நான் பாத்துக்கிறேன். சேம் டைம் ஒரு நல்ல பையனா மாத்தி அவங்க அம்மா கிட்ட அவனை ஒப்படைக்கிறதும் ஒரு டீச்சரோட கடமை தான். மித்ரா நீ எனக்கு முக்கியம் தான், ஆனா அதே அளவு இந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு முக்கியம். யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நீ குருவோட இன்னொரு முகத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். பாம்ப வீட்டுல விட்டே பால் ஊத்தணும்னு நினைக்காத. நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. அறிவு கட்டுத்தனமா பேசாதடி. அந்த அம்மா கிட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து பேசி பாரு. அவங்க இடத்துல இருந்தாதான் அவங்களோட வலி உனக்கு புரியும். என்னவன் பண்ணி தோல. ஆனா உன்னடி யாருக்காவது ஏதாவது இவனால ஆச்சுன்னு வச்சுக்கோ, முவலாம் அப்புறம் உனக்கு இருக்கு. ஆமா, உங்க தங்கச்சி ஏன் கூட்டிட்டு வரல? ஏதோ கொஞ்சம் வேலை இருக்கு, நீ கிளம்பு, நான் குரு கூட வந்துடுறேன்னு சொன்னான். அதான் சரின்னு விட்டுட்டு வந்துட்டேன். ஓ சரி சரி. நீ என்ன ஏதோ திங்கிங்ல இருக்கா? நான் ஒரு பையனை சொன்னேன்ல அன்னைக்கு. எந்த பையனா? அதான் அதி சார், காலேஜுக்கு நாங்க எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பையன் வந்தான் அப்படின்னு. யார் கூட ரொம்ப எல்லாம் பேசவே மாட்டான், அமைதியா தான் இருப்பான். ஆனா அவனுக்கு மித்ரா மேம்க்கு ஒரு நாளும் பொருந்தி போனதே கிடையாது. மித்ராக்கா? ஆமா சார், அவன் ரெஸ்ட் ரூம் போனேன்னு கேட்டாலே மித்ரா மேம்க்கு கோபம் வந்துருது. நேத்துக்கெல்லாம் பலார் பலார்னு அரைஞ்சிட்டாங்க. ஏ லூசு, கனவு ஏதாவது கண்டுட்டு உளறிட்டு இருக்கியா? ஐயோ அது சார் சத்தியமா. அவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க மாட்டான். அடிக்கிறத விட புரிய வைக்கிற மெத்தட்ல புரிய வைக்கணும் தான் நினைப்பாளே தவிர அடிச்சு புரிய வைக்கிற ஆள்லாம் கிடையாது. ஐயோ நான் சொல்றதை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? அந்த பையனை அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த பையனோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் மித்ரா மேமும் அந்த பையனை நார்மலா கிளாஸுக்கு வந்து இருந்தாங்க. சரி, ஏதாவது வேண்டாத வேலை பண்ணிருப்பான். அப்படி என்ன வேண்டாத வேலை பண்ணிருப்பான்? அடிக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணிருப்பான். ஏய், அவகிட்ட கேள்வி, அவகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேக்குறேன். என்னமோ சம்திங் ஷிபுக்கும் மித்ரா மேம்க்கு நடுவுல நடந்திருக்கு. என்ன நேம் சொன்னா? ஷிபு. ஷிபுவா? ஆமா. ஷிபுன்னு பேரை கேட்டாலே அவன் தான் ஞாபகத்துக்கு வரான். ஆனா அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்லயே படிப்புல நம்பர் 1, கேரக்டர்ல வேற ஒஸ்ட். அவனுக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட் ரெடி பண்ணதே நான் தான். அப்படி இருக்கும்போது அவனால இந்த காலேஜ்லயாவது ஜாயின் பண்ண முடிஞ்சிருமா? சார் என்ன? இல்ல, ஷிபுன்னு எனக்கு ஒரு பையனை தெரியும். என் ஸ்டூடெண்டா தான் இருந்தான். அவன் கிட்ட இருக்க மாதிரி ஒரு பொறுக்கித்தனத்தை நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் பார்த்தது இல்ல. ஒருவேளை இந்த ஷிபு தான் அந்த ஷிபுவா இருப்பானோ? சான்ஸே இல்ல. அவனால வேணா இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க ஏதாவது சின்ன காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம். ஹோம் காலேஜ்லாம் எவ்வளவு பெரிய காலேஜ், கண்டிப்பா நெருங்க முடியாது. ஓ சரி, இந்த ஷிபுக்கு மித்ரா மேம்க்கும் என்ன பஞ்சாயத்தா இருக்கும்? எனக்கு எங்கடி தெரியும்?
4 வார்த்தை கோவமா திட்டினாலே அடுத்த நாள் என் பிள்ளைய திட்டுறதுக்கு நீங்க யாரு? மனசு உடைஞ்சு ஏதாவது பண்ணிட்டானா நீங்க பொறுப்பேத்துப்பீங்களான்னு எங்க கிட்டயே எகிற வருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த இடத்துல இருக்கோம் நாங்க. அப்படி ஏதாவது இஷ்யூவா இருக்கும், அதெல்லாம் அவ பாத்துப்பா. நான் கூட ஃபர்ஸ்ட் சும்மா இந்த பையனை தான் மித்ரா மேம் அடிச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். நீ எப்படி செல்லாம் அவளுக்காக நின்றுருக்க? எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் காலை வாரி விடலாம் தானே பாப்பேன். அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு அவங்க மேல மரியாதை எல்லாம் இருக்கு. ஆனா என்ன உங்க கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்கங்கிற பயத்துல தான். பிரிச்சிருவாங்கங்கிற பயத்துல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் தூக்கி போட்டுருவேன். நான் எங்க அப்படி பண்ணேன்? அது ஒருத்தங்க மேல நம்ம ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கோம் பாத்தியா, அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். அதை மாத்துறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சரி, காலேஜ் போயிட்டு வந்து ரெஃப்ரெஷ் கூட ஆகாம அப்படியே வந்திருக்க போலாம். ஆமா, பஸ்ல நல்லா தூங்கிட்டே வந்தனா, தலை வேற கலஞ்சிட்டு. அப்புறம் நடந்து வரும்போது மழையில வேற நனைஞ்சிட்டு வந்தமா, அதுவும் நனைஞ்சிட்டு. தலை தொடச்சிட்டு வரணும்னு நினைச்சேன். சரி, உங்களை பார்த்தது குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டேன். எது தலை கலைஞ்சிட்டா? ஏண்டி 4 முடிய வச்சுட்டு தலை கலைஞ்சிட்டுங்கிற? ஏன் இதுக்கு என்ன குறை? இதான் அழகா இருக்கு. பொண்ணுங்களுக்கு அழகே என்ன தெரியுமா? 6 அடி கூந்தல் தானே. 6 அடி கூந்தல் இல்ல, ஆனா முடிய நீளமா வளர்த்தி சாரி கட்டி ஜட போடும்போது அட 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 எவ்வளவு அழகா இருக்கும். நானும் அப்படிப்பட்ட பிள்ளைல தான் பாக்கலான்னு பார்த்தேன். எப்படியோ தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. தாராளமா நீளமா ஜட வச்சிருப்பாங்கல, அப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்புறம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் வரக்கூடாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா திருப்பி மட்டும் என்கிட்ட வந்துடாதுங்க. குரு, உள்ளவா? எமல கோவமா இருக்கியோ? எதுக்கு? இல்ல, இது உன்னோட காலேஜ். என் இஷ்டத்துக்கு அவனை வெளியே போக விடாம தடுத்தது என் தப்பு தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் வீட்டுக்கு கிளம்பலையா? இல்ல, உனக்காக தான் வெயிட் பண்றேன். எனக்கா? இல்லன்னா ஆதி தானே கூட்டு போவாரு. ஆமா, கொஞ்சம் வெளியே போலாமா? கேண்டீனா? இல்ல கேண்டீன் இல்ல, வெளியே எங்கேயாச்சும். வெளியே எங்கேயாச்சும்னா? இல்ல, மனசு ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஓகே, வெயிட் பண்ணு வரேன். எங்க போறேன்? வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இதுக்கு ஏன்? இது டாடியோட சந்தோஷத்துக்காக. கோட்லாம் போட்டு போனாதான் கெத்தா இருக்கும், அப்பதான் எல்லாரும் மதிப்பாங்க. ஒரு சேர்மன் இப்படிதான் இருக்கணும், அப்படி இப்படின்னு பக்கம் பக்கமா பாடம் எடுப்பாரு. அவர் ஆசைக்காக. வெளியெல்லாம் இது செட் ஆகாது. நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன். சரி, ஓகே, போலாமா? ஓய், ஒன்னதான் போலாமான்னு கேட்டேன். போலாம். சரி, எங்க கூட்டு போனோம்னு சொல்ல, அங்கேயே போலாம். ஏதாச்சும் பார்க்? சரி, வா போலாம். ஆனா குழந்தைங்க விளையாடுற மாதிரி பார்க் இருக்கும்ல, அங்க போலாம். எது குழந்தைங்க விளையாடுற மாதிரி பார்க்கா? ஆமா குரு, மனசு ஒரு மாதிரி இருக்கு. குழந்தைங்க விளையாடுற இடத்துக்கெல்லாம் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா ரிலாக்ஸா இருக்கும்ல. சரி, லேட் ஆகும்னு வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டியா? உன் கூட வரதா ஆதிக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அன்னைக்கும் மெசேஜ் பண்ணிட்டேன். சரி, வா போலாம். ஒரு நிமிஷம் குரு. என்ன? உனக்கு கோவம் தானே? எதுக்கு? அதான் குரு, ஷிபுவ கிளாஸுக்கு போன்னு சொன்னேன்ல. கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, எதுவா இருந்தாலும் சொல்லு, பரவாயில்ல. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பத்தி கொஞ்சம் யோசிச்சேன். நீ உன்னோட ஸ்டூடெண்ட் படிப்புல மட்டும் இல்ல, ஒழுக்கத்திலே நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஏதோ ரிஸ்க் எடுக்கிறேன். என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. நான் என்ன உன்னை விழுங்கவா போறேன்? ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, பரவாயில்ல சொல்லு. நான் யார் முன்னாடியும் அழமாட்டேன் குரு. எனக்கு யார் முன்னாடியும் அழுறதும் பிடிக்காது. ஆனா இன்னும் 5 நிமிஷம் கூட உன் கூட பேசினா அழுத்துருவனோன்னு பயமா இருக்கு. நான் ஒரு காலத்துல நிறைய அழுத்திருக்கேன். ஒரு பாசத்துக்காக நிறைய ஏங்கியிருக்கேன். ஆனா அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஏத்துக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இங்க நான் என் ஃபேமிலி கூட இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் வரல. அப்புறம் நான் இங்க வேற ஒருத்தரை தேடி தான் வந்திருக்கேன். வேற ஒருத்தரை தேடி வந்திருக்கியா? புரியல. நான் சொல்ல போறதை கேட்டு உனக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ண சொல்றேன்னு கூட நீ கேட்கலாம். ஆனா குரு, எல்லாத்துலயும் சரியான முடிவெடுக்க தெரிஞ்ச என்னால ஒரு சில விஷயத்துல எவ்வளவு யோசிச்சாலும் தெளிவே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு நானே போட்டு குழப்பிட்டு இருக்கேன். சரி, என்னன்னு சொன்னாதானே தெரியும். நான் கன்னியாகுமரிக்கு வந்ததே ஒருத்தரை பாக்குறதுக்காக தான். சொன்னா நம்ப மாட்டேன். என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்படுறவரை ஒரு தடவையாவது வாழ்க்கையில பாத்திர மாட்டேனாங்கிறதான். எவன்டாது? நான் லைஃப்ல 2 பெரிய தப்பு பண்ணிருக்கேன் குரு. என்ன தப்பு? நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது யாரையாவது லவ் பண்ணிருப்பாளோ? அதுக்கும் வாய்ப்பு இல்லையே. நமக்கு மட்டும் ஏன் இவ எமோஷனல் ஆனாலே சரி போறதுன்னு தெரியலையே. ஏய், என்ன தப்புன்னு சொன்னாதானே என்னாலே எமோஷனலுக்குள்ள வர முடியும். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது
அது எக்ஸாம் டைம். அவசரமா எக்ஸாம் போயிட்டு இருந்தோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் கூட வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன். எங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து அடிபட்டு படுத்திருந்தவரோட பக்கத்தில் போய் யாரும் தண்ணி கூட கொடுக்கல. நாங்கள் பக்கத்தில் தான் குரு நின்றுட்டு இருந்தோம். என்ன பார்த்தே என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தே கேட்ட மாதிரி இருந்து தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு. என் பேக்கில் வாட்டர் பாட்டிலாம் தண்ணி கூட இருந்தது. கொடுக்க போகும்போது அங்கே உள்ள பெரியவங்களே பிடிச்சி தடுத்தாங்க. கண்டிப்பாக அது பொழைக்காது, அதனால நாங்கெல்லாம் வேடிக்கை தானே பார்க்குறோம், நீ நில்லுன்னு என்னை பக்கத்துலேயே போக விடல, நீ வர சின்ன பொண்ணுன்னு பேசிட்டாங்க. அடுத்த நாள் பேப்பர் நியூஸில் வந்துச்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. இப்போவும் அந்த குற்ற உணர்ச்சி எனக்குள்ள உறுத்திட்டே இருக்கு குரு. ஒருத்தர் தண்ணின்னு கேட்கும்போது ஹெல்ப் பண்ணாம எல்லாரும் போட்டோ வீடியோன்னு எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சொசைட்டி வேடிக்கை பார்க்க மாதிரி நானும் அதுல ஒரு ஆளா போயிட்டேனே அப்படின்னு. நீ சின்ன பொண்ணு இல்ல அப்போ, அதனால பயந்துருவங்கிறதுக்காக யாரும் ஒன்னும் விடாம இருந்திருப்பாங்க பக்கத்துல. அதுல ஏன் தப்பும் இருக்கலாம். நான் கொண்டு தண்ணி கொடுத்துருக்கணும்ல அவருக்கு. 10-11 நானும் நின்று வேடிக்கை பார்த்துருக்க கூடாதுலாம். அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரைனிங்காக ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்லலாம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப நல்லா தான் குரு பேசிட்டு இருந்தேன். என் மேலே வீசின ஆசிட் என் கூட வந்த ஒரு பொண்ணு மேலே தெரிச்சிடுச்சு. எனக்கு வர வேண்டியதா அவ என்னை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல மாட்டிட்டான். ரொம்ப மிடில் கிளாஸ் வீட்டில் உள்ள பொண்ணு குரு. என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை. இப்போவும் அந்த பொண்ணோட செலவு எல்லாமே அண்ணன் தான் பார்த்துட்டு இருக்கு. என்னால் தானே. நான் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட க்ளோஸாக பேசாமல் இருந்திருந்தேன்னா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமா இருக்காதெல்லாம். எல்லாரும் அழகா இருக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ செலவு பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் மட்டும் ஏன் அழகா பிறந்தேன்னு யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு ஷிபோட அம்மா என்கிட்ட அழும்போது எனக்கு ஒண்ணுதான் குரு ஞாபகம் வந்தது. இப்ப அவன் என்கிட்ட நடந்துக்கிட்டதுக்காக பனிஷ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ. 10 வருஷம் தாண்டி எப்பவாவது அவங்க அம்மா என்ன பார்க்கும்போது அன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு சான்ஸ் நீ கொடுத்துருந்தியன்னா இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டான். அவனை திருத்துறதுக்கு ஆள் இல்ல, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்களேன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நான் எவ்வளவு பெரிய குற்றவாளி ஆயிருவேன். சரி புரியுது, உன் விருப்பப்படியே அவன் இங்கே படிக்கட்டும், எதுனாலும் நான் இருக்கேன்லாம். ஐயோ இவ எமோஷனல் ஆகுறான்னு நம்மளே எமோஷனல் ஆயிட்டு இருக்கோம். யார தேடி வந்தான்னு தெரியலையே. அது ஓகே. யார தேடி கன்னியாகுமரிக்கு வந்தா? கல்யாணம் ஆனவரா? டே குரு, இந்த நிலைமையில உனக்கு இது தேவையாடா? இல்ல நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, அதுக்காக தான். அவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியல, என் பேரு கூட தெரியல. ஆனா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னு மட்டும் தெரியும். எவன்டா அவன்? பில்டப் எல்லாம் பெருசா இருக்கு. நான் அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நான் சாகிறதுக்கு முன்ன ஒரு தடவையாவது அவரை பார்க்கணும். ஆனா அது காதலான்னு கேட்டா காதலும் இல்ல. அப்பாடா, நம்ம ரூட் கிளியர்ப்பா. எப்படியாவது அவரை கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு குரு, என் குழப்பத்துக்கு காரணம் நீயும் கூட தான். ஐயோ, வழக்கமா நம்ம தானே எல்லாரையும் குழப்பி விடுவோம். குழம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் எந்த விதத்துலன்னு சொல்றியா? உன்கிட்ட பேசும்போது நான் இது வரைக்கும் எந்த ஆம்பளைங்க கூட உணராத ஒரு பாதுகாப்பு. இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. என் அண்ணனை தவிர வெளியாளுகள்லாம் என் மனசுக்கு 2 பேரை தான் ரொம்ப நெருக்கம். ஒன்னு நீ, இன்னொன்னு நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்க அந்த ஆள். எரியிற நெருப்புல தண்ணி ஊத்துனா பரவாயில்ல, பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டு இருக்கா. யாரடி அவன்? யார் அது? அந்த பொண்ணு மேல ஆசிட் அடிச்சான்ல, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவே எங்களால முடியல. ஆனா சிங்க்லா யாரோ ஒரு ஆள் நின்னு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அட, இது நம்ம சீனு. ஒரு தடவையாவது அவர் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை குரு. ஆ, அவருக்காக தான் நான் கன்னியாகுமரிக்கே வந்தேன். எது? அவர் யாருன்னெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒரு தடவை பார்க்கணும். அப்ப அந்த அவன் நம்ம தானா? எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சி நேர்ல பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஓ, ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல. புடிச்சிடலாம் கண்டுதானே, புடிச்சிடலாம். உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா? மீ? ம் புடிச்சிடலாம். ஏன் ஹெல்ப்ல தானே, சீக்கிரமா புடிச்சிருவேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? ஃப்ராடு, எங்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு டெக்னிக்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க. எப்படி நின்னுட்டு கேட்டா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நல்ல வேளை அந்த அவன் நானா இருக்க போய் ஏன் காதலுக்கு எந்த பாதிப்பும் வரல. இல்ல வேற எவனாவது இருந்தா இந்நேரம் அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக உன் பின்னாடி வந்து, யாருக்கு தெரியும், என்னை விட அவன் பெஸ்ட்னு சொன்னாலும் சொல்லியிருப்ப. என்ன எங்கேருந்து ஆரம்பிக்க போறேன்? ஆரம்பிக்கிறது தானே, இங்க இருந்தே ஆரம்பிச்சிடலாம். எப்படி? பிளான் எல்லாம் பக்காவா தான் இருக்கு. போட்டுடலாம். பிளான் போட்டு ஆளை தூக்கிடலாம்.
அப்புறம் குரு, எனக்கு உன் கூட இருக்க இந்த உறவுக்கு என்ன பேருன்னு சொல்ல தெரியல. காதலான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா உன் கூட இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஷிபு பிரச்சனைல தப்பே பண்ணாம நான் அடிச்சிட்டேன்னு என்ன நீ சந்தேகமா ஒரு பார்வை பார்த்தெல்லாம் இதுக்காடி அடிச்ச அப்படின்னு மனசளவுல அப்ப நான் ரொம்ப உடைஞ்சிட்டேன் குரு. இந்த உலகத்துல யார் என்ன விட்டு போனாலும், யார் நான் இப்படி இருக்கிறதுனால என்ன தப்பா நினைச்சாலும், நீ மட்டும் என்ன தப்பா நினைச்சிடாத. சரி ஓகே, கொஞ்சம் நகர்றியா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்லம்மா, வெளியே வர கிளம்பிட்டு இருக்கமா? நீ ரொம்ப நேரமா எழுது என் ஷர்ட்டை வர நினைச்சிட்டே இருக்க. சாரி, இங்க எனக்கு பர்சனல் ரூம் கொடுத்துருக்காங்களே தவிர அயன் பாக்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஷர்ட்டை கலட்டி அயன் பண்ணி காய வைக்கிறதுக்கு கூட அயன் பாக்ஸ் இல்ல. என்ன முடிஞ்சா? உன் ஷர்ட்டை கழட்டி காய வச்சுட்டே நீ வா, நான் பஸ்ல வீட்டுக்கு போறேன். அதான் வந்துட்டேன் எல்லாம். ஐயோ, நான் அழுது உன் ஷர்ட் நாசம் ஆயிடுச்சுன்னா ஏன் கவலையெல்லாம் உங்க ஷர்ட்ல எதுக்கு சார் நான் கொண்டு கொட்டணும்? என் கவலையெல்லாம் குப்பை தானே. குப்பையில போக வேண்டிய கண்ணீரா உங்க ஷர்ட்ல கொண்டு கொட்டினா உங்களுக்கு கோவம் தானே வரும். சரி விடு, எல்லா கவலையும் இன்னும் கொஞ்ச நாளையில சரியாக்கிறோம். கொஞ்ச நாளையிலனா நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா உன் கவலை எல்லாம் சரியாக்கிறோம். ஏச்சி தள்ளு. பாரு, நான் இப்ப கொஞ்சம் எமோஷனலா உன்கிட்ட க்ளோஸ் ஆனதுனால உன் மேல எனக்கு லவ் இருக்குன்னு நினைச்சிடாத. நானும் அப்படி நினைக்கல. நீ உன்னோட அந்த அவரை தேடுறதுக்காக தான் என்ன தேடி வந்திருக்க. அந்த அவரைக்காய தேடி கொடுத்தா நீ பாட்டுக்கு போயிட போற. ஆ, அதான் உன் அவரை தேடி தானே வந்த. அசிங்கமா பேசாத. சரி சரி. அப்புறம் இந்த பிள்ளை பிறந்தான்லாம் சொல்றேல்லாம் அதெல்லாம் மறந்துடுனா உன் லைஃப்ல அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படியா? ஆமா, என் கழுத்துல நீ தாலி கட்டுன்னு சொல்றது உன் கூட வாழ்றதுக்கு நினைக்காத. என்னதான் உன் பக்கத்துல எனக்கு பாதுகாப்பு இருந்தாலும் நீ அன்னைக்கு பண்ணது பெரிய தப்பு. அந்த தப்புக்கு தண்டனை கொடுத்துதானே ஆகணும். அதுக்கு நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனை நிறைய இருக்கு. அதான் இந்த குழந்தை விஷயம். அதுக்கப்புறம் அன்னைக்கே சொல்லிட்டேலாம், இனிமே உனக்கு நடக்கவே நடக்காது. அது நடந்தா என்ன, நடக்காட்டா என்ன, அதான் உன் வயித்துல என் பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்களே. என்னடா சொல்ற? ஆமாண்டி, ரெட்டு பிள்ளைங்க. ஆ? அதான் அன்னைக்கு எல்லாம் நடந்தேன். நீ கூட கோஆபரேட் பண்ணியே. நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. நான் சொல்றத நம்ப மாட்டியா? பண்ணா பாரு, இன்னும் கொஞ்ச நாளையில ஒரு சிம்டம்ஸா உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்ல என் அண்ணனும் 2 பேரும் டாக்டர்ஸ் தான். அதான் சொல்றேன், அவங்க கண்டுபிடிக்க முன்னாடி நான் குரு லவ் பண்றேன்னு வீட்டுல போட்டு உடைச்சிரு. அதோட இந்த மேட்ரு ஓவர். நீ மட்டும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, உடனே நம்ம 2 பேருக்கும் டும் டும் தான். நமக்குள்ள நடந்த இந்த விஷயம். என்ன விஷயம்? அதான்டா அன்னைக்கு நடந்ததே, நீ கூட கோஆபரேட் பண்ணியே. அது நம்மளோட முடியும். நம்ம 2 பேருக்கு தெரிஞ்ச ரகசியம் வேற யாரு காத்துக்கும் போகாது. பாத்துக்கோ, 3ஆவதா யாருக்காவது போச்சுன்னு வச்சுக்கோ, நிலைமை அவ்வளவுதான். ஜி போடா, உன்கிட்ட ஆறுதலுக்காக வந்த பாரு. உன்கிட்ட எல்லாம் என் ஃபீலிங்ஸை கொட்ட நினைச்ச பாத்தியா? அதான் கொட்டிட்டியே. நான் வரேன். ஏண்டி பார்க்குக்கு போனான்னு சொன்ன? இப்ப நான் சரியாயிட்டேன். ஆமா, ரெட்டு பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமான விஷயத்த சொன்னதான் அப்படியே சந்தோஷத்துல மிதந்துட்டு இருப்பலாம்.